திடீர்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்க மேலே பழிய போடுறாங்க. சின்ன சின்ன குழந்தைங்களை வச்சு இவங்க பிரச்சாரம் பண்ணிட்டாங்க அப்படின்றான். ஏய், சின்ன குழந்தை சொல்லி நீங்கள் தோத்து போகிற அளவுக்கு உங்கள் ஆட்சி லட்சணம் இருக்குடா. இதை இவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க. சின்ன சின்ன குழந்தைங்களை வச்சு பிரச்சாரம் பண்ணிட்டாங்களாமா. இல்லை, இவங்க என்னைக்கு திருந்துவாங்கன்னே தெரில. உண்மையிலேயே சொல்கிறேன். அதாவது நாங்கள் எதையுமே பண்ணலை, மக்களாக கொடுத்த முடிவு. நான் கேட்குறேன் ஒரே ஒரு விஷயம். குழந்தைகள் சொன்னாங்க, குழந்தைகள் சொல்லி ஓட்டு போட்டாங்கன்றீங்கல்ல, உண்மை, நான் ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்ல. அதே குழந்தைகள் இந்த தாவேக்காவுக்கு ஓட்டு போடக்கூடிய ஆட்கள் கிட்ட வந்து நீ தாவேக்காவுக்கு ஓட்டு போடாதேன்னு சொன்னால் போடாமல் இருந்திருப்போமா? கோடி ரூபாய் கொடுத்தாலும் அதை செஞ்சிருக்க மாட்டோம். எங்களுக்கு எங்களுடைய தளபதி முதலமைச்சராவது தான் நாங்கள் விரும்புவோம். ஆனால் இந்த திமுகவுக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொன்னாங்களா, உடனே மாற்றி போட்டாங்களா? அப்போ திமுகவோட லட்சணம் என்னவா இருக்குன்னு பாருப்போ. இதை அவங்க புரிஞ்சிக்காம குழந்தைங்களை வச்சு பிரச்சாரம் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு உட்காந்து ஒப்பாரி வச்சுட்டு இருக்காங்க. உண்மையிலே சொல்கிறேன், இங்கே வந்திருக்க இந்த கூட்டமே ஒரு சாட்சி. தாவேக்கான்றது ஒரு குடும்பம், அது ஒரு குடும்ப நிகழ்ச்சி அப்படின்றதுக்கு. ஏன்னா காசு கொடுத்து கூட்டிகிட்டு வரல. அங்கே பாருங்கள் எத்தனை குழந்தைகள் உட்காந்துட்டு இருக்காங்க, எத்தனை பெண்கள் உட்காந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. தாவேக்காவுக்கு காசு கொடுத்து கூட்டிகிட்டு வர வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் காசு கொடுத்து கூட்டிகிட்டு வந்து மக்கள் யாருமே அவங்க மேலே திருப்தி இல்லாமல், யாருமே ஓட்டு போட விருப்பம் இல்லாமல் காசை கொடுத்து ஓட்டை வாங்கிட்டு நாங்கள் ஏன் தோற்று போனோம் உட்காந்து யோசிக்கிறாங்க, ஏன் தோற்று போனோம் அப்படின்ட்டு.